ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு அவர் சேனல். நம்ம சேனலுக்கு இப்போ தான் முத வரீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோ ஒன்றுக்கொண்டே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது 6ஆம் வகுப்பு முதல் பருவத்தில் இயல் 2 ஃபுல்லாக பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். திங்களை போற்றுதும் என்று சந்திரனை போற்றியவர் யார்? இளங்கோவடிகள். மாமலை போற்றுதும் என்ற அடிகள் இடம்பெற்ற நூல் எது? சிலப்பதிகாரம். திங்கள் என்பதன் பொருள் டேஸ் ஆகும்? நிலவு. கொங்கு என்பதன் பொருள் டேஸ் ஆகும்? மகரந்தம். அலர் என்பதன் பொருள் டேஸ் ஆகும்? மலர்தல். மேரு என்பதன் பொருள் டேஸ் ஆகும்? இமயமலை. சிலப்பதிகாரத்தை இயற்றியவர் யார்? இளங்கோவடிகள். இளங்கோவடிகளின் காலம் டேஸ் ஆகும்? கிபி 2ஆம் நூற்றாண்டு. இளங்கோவடிகள் டேஸ் மரபைச் சேர்ந்தவர்? சேர. இரட்டை காப்பியங்கள் எனப்படுபவை டேஸ் ஆகும்? சிலப்பதிகாரம், மணிமேகலை. கத்துங்குயிலோசை சற்றே வந்து காதில் படவேணும் என்றன் சித்தம் மகிழ்ந்திடவே நன்றாய் இளம் தென்றல் வரவேணும் என்று பாடியவர் யார்? பாரதியார். பாரதியாரின் இயற்பெயர் என்ன? சுப்பிரமணியன். கேணி என்பதன் பொருள் என்ன? கிணறு. சித்தம் என்பதன் பொருள் என்ன? உள்ளம். மாடங்கள் என்பதன் பொருள் என்ன? மாளிகையின் அடுக்குகள். பறவைகள் இடம்பெயர்தலை டேஸ் என்பர்? வலசை போதல். நாராய் செங்கால் நாராய் என்னும் பாடலை எழுதியவர்? சத்திமுத்தப்புலவர். தென்திசை குமரி ஆடி வடதிசைக்கு ஏகுவீர் ஆயின் என்ற அடிகளை இயற்றியவர் யார்? சத்திமுத்தப்புலவர். தமிழகத்திற்கு வலசை வந்த செங்கால் நாரைகள் பற்றி பாடிய சங்ககால புலவர் யார்? சத்திமுத்தப்புலவர். சிறகடிக்காமல் கடலையும் தாண்டி 400 கிலோமீட்டர் வரை பறக்கும் பறவை? கப்பல் கூழைக்கடா. சிட்டுக்குருவி முட்டைகளை அடைகாக்கும் நாட்கள் டேஸ் ஆகும்? 14. சிட்டுக்குருவிகள் வாழ முடியாத பகுதி எது? துருவ பகுதி. இந்தியாவின் பறவை மனிதர் என்று அழைக்கப்படுபவர் யார்? சலீம் அலி. சிட்டுக்குருவியின் வீழ்ச்சி எனும் தன் வரலாற்று நூலை எழுதியவர் யார்? டாக்டர் சலீம் அலி. மனிதன் இல்லாத உலகில் பறவைகள் வாழ முடியும், பறவைகள் இல்லாத உலகில் மனிதன் வாழ முடியாது என்று கூறியவர் யார்? டாக்டர் சலீம் அலி. உலகிலேயே நெடுந்தொலைவு 22,000 கிலோமீட்டர் பயணம் செய்யும் பறவை எது? ஆர்டிகாலா. பறவைகள் பற்றிய படிப்பு டேஸ் ஆகும்? ஆர்னித்தாலஜி. உலக சிட்டுக்குருவிகள் தினம் மார்ச் 20. புல் என்பதன் பொருள் பறவை. காக்கை குருவி எங்கள் ஜாதி என்று பாடியவர் யார்? பாரதியார். சத்திமுத்த புலவரால் பாடப்பட்ட பறவை டேஸ் ஆகும்? செங்கால் நாரை. 1954ஆம் ஆண்டு நோபல் பரிசு பெற்ற ஆங்கில புதினம் டேஸ் ஆகும்? கிழவனும் கடலும். கிழவனும் கடலும் எனும் ஆங்கில புதினத்தின் ஆசிரியர் யார்? எர்னஸ்ட் ஹெமிங்வே. முதல் எழுத்துக்களின் எண்ணிக்கை 30. சார்பெழுத்துக்களின் எண்ணிக்கை 10. கீழ்கண்டவற்றுள் எது நுட்பமான ஒலிப்பு முறையை உடையது? ஆயுத எழுத்து. கீழ்கண்டவற்றுள் எது தனித்து இயங்காது? ஆயுத எழுத்து. இதோட இந்த டாபிக் முடிஞ்சது. நெக்ஸ்ட் டாபிக் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.